ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரைக்க தேவையான பொருள் எடுத்துக்கலாம். தேங்காய் 6 துண்டு, பச்சை மிளகாய் 2, பட்டை சின்னதாக 3, கிராம்பு 2, ஏலக்காய் 2, முந்திரி பருப்பு 5, 1 ஸ்பூன் பொரிக்கடலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான காய்கறி பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை பட்டாணி, அரை தக்காளி, கருவேப்பிலை, பீன்ஸு, கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு. சூடானதையும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதையும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, சோம்பு சும்மா கொஞ்சலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டதையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டதுக்கு நல்லா கிண்டிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காயை வேக வைக்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். குருமா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தூள் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதைமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.